ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது நம்ம சேனல் ஹலோ வியூஸ். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இருக்கிற கோல்டு ஜுவல்லரி கலெக்ஷன் எல்லாமே உங்கள்கிட்ட காட்டிக்கலான்னு சொல்லி தான் அந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் இது வந்து சும்மா என்கிட்ட இருக்குது அப்படின்றத காட்டுறதுக்காக கிடையாது. நிறைய பேருக்கு கோல்டு ஜுவல்லரி பார்க்குறதுக்கு பிடிக்கும் இல்லைங்களா? எனக்கு கூடவே ரொம்ப பிடிக்கும். யூடியூப்பில் எந்த கோல்டு கலெக்ஷன் அப்படின்னு நான் வீடியோ பார்த்தாலும் முதல்ல ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். பெருசாக என்கிட்ட எதுவும் கிடையாது. என்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு 8 பவுன் கிட்டே இருக்கும். ஸோ அதை தான் நான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லி இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த செயினை நான் காட்டிக்கிறேன். ஏன்னா இப்போ இந்த செயின் என்கிட்ட இல்லை. 3 பவுன் செயின் தாலி செயின் வாங்கினதுலேயே நான் சொல்லியிருப்பேன், 1 பவுன் ஒன்று டேமேஜ் ஆகிடுச்சு, அந்த செயினை போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி. அது இந்த செயின் தான். இந்த செயின் வந்து கல்யாணத்துக்காக எங்கள் வீட்டில் எனக்கு போட்டது. இந்த செயின் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு டிசைனில் கண்டிப்பாக எதிர்காலத்தில் ஒரு செயின் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. பட் பார்க்கலாம். டாலர் மட்டும் என்கிட்ட இருக்குது, செயின் இல்லை. இது வந்து 1 பவுனு. டாலர் வந்து 1.25 கிராம் வரும். 2 கிராமுக்கு கொஞ்சம் கம்மி. அடுத்ததாக இந்த 2 செயின். ஸோ இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2மே தாலி செயின் தான். ஒன்று வந்து முகப்பு செயின், இன்னொன்று வந்து தாலி செயின். ஸோ இது 2மே நான் தனித்தனியாக இதை நான் வாங்கின வீடியோஸும் போட்டிருக்கேன். என்னோடய சேனலில் போயிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து 3 பவுனு. பக்கத்தில் இருக்கிற அந்த முகப்பு செயின் வந்து 2.5 பவுனு. என்கிட்ட இருக்கிறதுலே அதிக வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 பவுன் தாலி செயின் தான். இதுக்கு மேலே என்கிட்ட அதிகமான வெயிட்டும் கிடையாது, வேறு நகையும் கிடையாது. இருக்கிறதுலே பெரிய நகைன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 பவுன் செயின் தான். இது வந்து 2.5 பவுன். இது வந்து ஜிஆர்டியில் வாங்கினது. ஸோ இந்த வீடியோ வாங்கிட்டும் நான் வீடியோ போட்டிருக்கேன் ஃபுல்லாக பில்லோட காமிச்சு டீட்டெயிலாக. ஸோ வேணும் பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் என் சேனலில் வந்துட்டு பாருங்கள். அடுத்து மீதி பார்த்தீங்கன்னா இது எல்லாம் தான். இது வந்து நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜிமிக்கி வந்து 3 கிராமு 250 மில்லியோ என்னவோ சம்திங் வரும். 3 கிராமுக்குள்ளே தான் இந்த ஜிமிக்கி. முன்னாடிலாம் ஜிமிக்கி மேலே அவ்வளோவா விருப்பம் இருந்ததில்லை. அதுக்கப்புறமா எல்லோரும் போட்டிருக்கிறத பார்த்து எனக்கும் ஒரு சின்ன ஜிமிக்கி ஒன்று வாங்கணும், வச்சுருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்தது. ஸோ அதனால தான் நான் இந்த ஜிமிக்கி வாங்கினேன். இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருந்தது 3 கிராமில். ரெண்டாவது மேலே வந்து இந்த வரிக்காய் பேட்டர்ன் மாதிரி இருக்குது இல்லைங்களா, அது எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால் வாங்கினேன். அடுத்து இந்த கம்பல் வந்து இது எங்கள் வீட்டில் எனக்கு கல்யாணத்துக்காக போட்டது. இது வந்து 6 கிராம்ஸ் வரும் இந்த கம்பல். இது வந்து சட்டுன்னு ஃபோனில் காட்டுறதுக்கு வந்து ஒரு கிளியராக வரல. அதனால் இந்த கம்பலை கொஞ்சம் நேரம் காட்டுற மாதிரி ஆகிடுச்சு. என் கல்யாணத்துக்காக போட்ட கம்பல் தான். எனக்கு இந்த கம்பலுமே ரொம்ப பிடிக்கும். இது நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு பார்வையாக. க்ளோஸ்அப்பில் ஒரு வாட்டி காட்டிடுறேன்னு பார்த்துக்கோங்க. இதுதான் அந்த கம்பலோட டிசைனு. அடுத்து வந்து இந்த கம்பல். இது வந்து 2 கிராமு. இதுவும் கொஞ்சம் மில்லிகிராம் கூட வரும் 2 கிராமுக்கு. இது வந்து என் ஹஸ்பண்ட் எனக்காக வாங்கி கொடுத்தது. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அந்த பெரிய கம்பலே போட்டுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் காது வந்து ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லி அவங்கக்கிட்ட சொன்னனால வீட்டில் டெய்லி யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கி கொடுத்தது. எடுத்தோன்னே இந்த கம்பல் பார்க்கல. இது வந்து ஃபஸ்ட்டு ஜிமிக்கியாக வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் அதை போட்டுட்டு ஒரு 2-3 கம்பல் மாறினதுக்கப்புறம் 4வதாக இந்த கம்பல் வந்தது. இதுவும் வந்து எனக்கு சென்டிமெண்ட்டாக பிடிக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்த கம்பல்ன்றனால. அடுத்து இந்த ரிங்கு. இது வந்து பிரணா ஜுவல்லர்ஸில் வாங்கினது. இந்த ரிங்கோட வெயிட் வந்து 1.5 கிராம் வரும். இந்த ரிங் வந்து பார்க்குறதுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் கையில் வந்து தினமும் போட்டுட்டு இருந்தோம்னா டெய்லி யூஸ் பண்ணால் இதோட ஷேப் வந்து லைட்டாக மாறுற மாதிரி இருக்குது. இது வந்து எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால நான் இந்த ரிங் எடுத்தேன். 2 லீஃப் இருக்கிற மாதிரி இருக்கும், இலை மாதிரி. பார்க்குறதுக்கு ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி தான் இருக்குது. பட்டு லைட்டாக ஷேப் வந்து மாறினனால நான் அந்த ரிங்கை கழட்டி வச்சுட்டேன். அதோடு எங்கேனா வெளியில் போனால் மட்டும் போட்டுப்பேன், மற்றபடி போடுறதில்ல. அடுத்து இந்த ரிங்கு வந்து ஜிஆர்டியில் சீட்டு போட்டு வாங்கினது, 11 மந்த் ஸ்கீம். இது வந்து 2 கிராம் வரும் இந்த ரிங்கு. இது வந்து டெய்லி யூஸ் பண்ணணும்னு சொல்லி எந்த டிசைனும் இல்லாமல் சிம்பிளாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி பார்த்து வாங்கினது. இந்த ரிங் வந்து நல்லா தான் இருக்குது. இது தினமும் தான் கையில் போட்டுட்டு இருந்தேன். கன்சீவ் ஆனதுக்கப்புறம் கையில் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் இந்த ரிங் பத்தலை, அப்போ கழட்டி வச்சது தான். இப்போ கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் நான் போடலை. இன்னும் கொஞ்சம் லூஸ் ஆகட்டும் அப்படின்ட்டு வீட்டில் தான் கழட்டி வச்சுருக்கேன்.
இந்த ரிங்கோட வெயிட் வந்து 2 கிராம். அடுத்து இந்த கம்பலை கூட நான் ஆல்ரெடி வீடியோவில் காமிச்சிருக்கிறேன். இது வந்து பாப்பாக்காக வாங்கினது. இது வந்து 1 கிராமுக்கு கொஞ்சம் மில்லி கம்மி. இது வந்து 990 மில்லி வரும். இது வந்து கேஸ்டிங் மாடல். ஸோ இது கொஞ்சம் வேஸ்டேஜ் 13% அதிகமாக தான் போட்டுருந்தாங்க. 16% சொன்னாங்க. 3 கம்மி பண்ணி 13%ல் கடைசியாக கொடுத்தாங்க. அடுத்தது ஃபைனலாக வந்து இந்த கம்பல். இது வந்து பெரியவங்களுக்கு பெரிய கம்பல் போட பிடிக்கலன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டுக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இது மேல்காது கம்பலாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை மூக்குத்தியாக கூட போட்டுக்கலாம். பட் மூக்கில் போட்டோம்னா கொஞ்சம் பெருசாகவே தெரியும். அதனால் மேல்காது கம்பலாக போட்டுக்கலாம். இல்லைன்னா நம்ம குழந்தைங்களுக்கு கூட நம்ம போட்டு விடலாம். இந்த கம்பல் வந்து 1/2 கிராமுக்கும் கம்மி தான். இது 450 மில்லி தான் என்னவோ இந்த கம்பல். ஸோ ஃபைனலாக அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ்.